ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி மொச்சை கத்திரிக்காய் குழம்பு கொங்கு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்கு 100 கிராம் அளவுக்கு மொச்சை பருப்பை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவு குருமிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கலந்து உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் துருவிய தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை துருவி வச்சு அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழம்பு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 கத்திரிக்காயை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மொச்சக்கொட்டையில் அரிசியும் பருப்பு கடைசல் இது கூட செய்யலாம். அதுவும் நல்லா ருசியாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நாம் அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதையே அந்த கத்திரிக்காய் வதங்கினது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். ஃபைனலாக வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையை அதனுடைய தண்ணி கூடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மொச்சை கத்திரிக்காய் குழம்பு கொங்கு ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. இதை தோசை சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும்.